ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி ரோட்டில் இருக்க ஆனமலையாஸ் டொயோட்டாவோட எக்ஸ்சேஞ்ச் மேலாளர் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம உள்ளே போய் கார்ஸோட டீட்டெயில்ஸு ப்ரைஸஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். இதுலேயும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே வருது. மேனுவல் பார்த்தீங்கன்னா 4 மாடல் வருது. மேனுவல் பெட்ரோல் இன்ஜின் 1.5 லிட்டர் வருது. 1.5 லிட்டர் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாடல் வருது. ESGB வருது. ESGB பேஸ் மாடல் வந்து E மாடல் வருது. பேஸ் வந்து E மாடல். ஆமாம், E மாடல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 lakhs வருது. 11 lakhs. எக்ஸ்டோல் ப்ரைஸ் 11 lakhs வருது. 11 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 lakhs வருது. ஆன் ரோட் 15 lakhs. ஸோ இது புக் பண்ணணுன்னா எவ்வளோ பே பண்ணணும்? சரி, ECP வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கொடுத்தா புக் பண்ணிக்கலாம். 25,000 கொடுத்தா நம்ம ஹையர் ரேட்டை புக் பண்ணிக்கலாம். டவுன் பேமெண்ட் எவ்வளோ? டவுன் பேமெண்ட் வந்து 3 lakhs பே பண்ணால் 3 lakhs 3 lakhs பே பண்ணிக்கலாம். 3 to 3.5 lakhs பே பண்ணலாம். 3.5 lakhs பே பண்ணியாச்சுன்னா இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பண்ணிடலாம். 25,000 பே பண்ணியாச்சுன்னா நீங்கள் வண்டி புக் பண்ணிடலாம். ஓகே சார், ஆல்டர்னேட் கொஸ்டின். ஸோ இந்த வண்டிக்கு இஎம்ஐ ஒரு எடுக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ இஎம்ஐ? சார், இஎம்ஐ கூட 25,000 வருது சார். மந்த்லி இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக எக்ஸ்டோல் ப்ரைஸ் வந்து 11 lakhs வருது சார். ஓகே, 11 lakhs இஎம்ஐ போகும்போது நமக்கு 25,000 26,000 இஎம்ஐ வரும். 25,000 5 years வருது. வியூவர்ஸ் 25,000 உங்களால் இஎம்ஐ பே பண்ண முடியும்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர்பன் ப்ரொசர் நீங்கள் ஹை ரேட் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து வேறு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி சார், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் மாடலே உங்களுக்கு வந்து ஆட்டோ பிளேன் ஏசி பவர் ஸ்டேரிங் இதெல்லாம் இருக்குது சார். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 மாடல் வருது. 4 ஓகே, 4 வந்து ESGB 4 மாடல் வருது. ESGB 4 மேனுவல் வந்து ஆட்டோமேட்டிக் வருது. மேனுவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாட்ஃபார்ம் சிஎன்ஜியோட சேர்ந்து சிஎன்ஜியும் சேர்ந்து இருக்குது. ஓகே, ஸோ இதில் எத்தனை கலர்ஸ்? ஆனால் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட், சில்வர், கிரே, ரெட், ஒயிட், சில்வர், கிரே, ரெட், மொத்தம் 5 கலர்ஸ். 5 கலர். ஸோ அடுத்து ஃபியூல் பற்றி நான் ஃபியூல் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜின். ஒன்லி பெட்ரோல் மட்டும்தான். ஒன்லி பெட்ரோல் மட்டும் தான் கிளான்ஸ் வருது. ஒன்லி பெட்ரோல் மட்டும்தான். ஓகே, சிஎன்ஜி மாடல் சார். சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி. பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி. ஸோ இதோட பேஸ் மாடலுக்கான ப்ரைஸ் என்ன? ஆனால் பேஸ் மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,86,000 வருது. 6,86,000 பேஸ் மாடல். ஓகே. ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,62,000 வருது. இந்த ஆன் ரோடில் நம்மகிட்ட என்னென்ன சர்வீசஸ்லாம் கவர் ஆகும்? ஆனால் ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட எக்ஸ்டோல் ப்ரைஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா ப்ரைஸ், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரோட் டேக்ஸ் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ் வருது. இன்சூரன்ஸ், வண்டியை கொண்டு நம்பர் டு இன்சூரன்ஸ். ஆமாம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் கொடுத்துருவாங்க. ஃபாஸ்டேக். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் வாரண்டி பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் வாரண்டி அதே அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா 3 years ஆர் 1 lakh கிலோமீட்டர் 3 years ஆர் 1 lakh கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து வண்டியோட இருக்குது. ஓகே. அடுத்து 2 years பேக்கேஜ் ஆட் பண்ணிக்கலாம். 5 years 1 lakh கிலோமீட்டர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து முன்னாடி இருந்த 1 lakh ப்ளஸ் ஒரு 1 lakh அப்படிங்களா? இல்லை டோட்டலாக 1 lakh Total-ஆ இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டோட்டலாக 1 lakh kilometers ஆர் 5 years. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இயர் மட்டும் 3 years எக்ஸ்பீரியன்ஸ். வந்து உங்களுக்கு 5 years பண்ணி கொடுத்தாங்க. மைல்ஸ் ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஓகே, அந்த ஸ்மைல்ஸ் எதுக்காக போடுறேன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ. ஆமாம், ஃபஸ்ட்டு 1,000, 5,000, 10,000 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ். ஓகே, 10,000 தான் உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். சரி. உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஆயில் காஸ்ட் உங்களுக்கு வராது. ஆயில் காஸ்ட். நீங்கள் வண்டி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசரிஸ் கிட்டு பண்ணி கொடுத்தாங்க. கிட்டில் என்னென்ன? கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட பேக்கேஜ் காம்ப்ளிமெண்ட் எல்லாமே வந்துருக்கு. ரீடிங் பேக்கேஜ் தான், டோர் பேக்கேஜ் தான்,
வெறும் 11,000 பே பண்ணால் புக் பண்ணிக்கலாம். 11,000 பே பண்ணி நான் புக் பண்ணுறேன்னா புக்கிங் சார்ஜஸ் மட்டும் 11,000. ஆமாம். நான் டவுன் பேமெண்ட் எவ்வளோ நான் டவுன் பேமெண்ட் போகும்போது அந்த எக்ஸ்ட்ரா ப்ரைஸ்க்கு நம்ம லோன் பண்ணி கொடுப்பேன். நம்மளோட ரைட் ஆஃப் ஃபினான்ஸ்னு சொல்லி நம்ம சொல்லி இருக்கீங்களா? ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ்க்கு நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். சிவில் மேலே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபண்டிங் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு. அப்போ இது எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் 86,90,000 வருதுங்களா? 6,90,000 அது நமக்கு 6,90,000 பண்ணி கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் வந்து ஒரு 4 lakhs நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இதனோட எக்ஸ் ஷோரூம் காஸ்ட்டான 6,90,000 லோன் பண்ணிக்கலாம். ஆன் ரோடுக்கு வரக்கூடிய இந்த ரோட் டேக்ஸ் இது அது எதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணணும். அப்போ 100% லோன் இதுக்கு கிடைக்குங்கிறது தான் மீனிங். ஆமாம், 100% நமக்கு லோன் கிடைச்சிருந்தா அது வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆன் சிவில் ப்ரொஃபைல் வச்சு நம்ம ஆண்ட்ராய்டு ஃபண்டிங்கே ட்ரை பண்ணலாம். ஆண்ட்ராய்டு ஃபுல் அமௌண்ட்டும் நம்ம பண்ணலாம். ஓகே. நம்ம வண்டி புக் பண்ணுறோம்னா எத்தனை நாளில் நம்ம டெலிவரி எடுக்க முடியும்? 50 days. மேக்ஸிமம் 50 days பொறுத்து கிளான்ஸ் பண்ணால் நம்ம டெலிவரி எடுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து புக் பண்ணி டெலிவரி எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆனால் புக்கிங் பண்ணும்போது நமக்கு பேன் ஆதார் கார்டு மட்டும் தான் need. பேன் ஆதார் மட்டும் இருந்துச்சுன்னா பேனு ஆதார் டிரைவிங் லைசன்ஸ் புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது தான் உங்களுக்கு வந்து அதர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அப்போ அதர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது தான் அது நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் நீங்களே பண்ணிடுவீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து நம்ம நம்பர் பிளேட் மட்டும் பண்ணிக்கலாம். வண்டிக்கு நம்பர் பிளேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபைனலாக இன்னொரு விஷயம் கேட்குறேன். கிளான்ஸ் ஆகல இந்த காரை ஒருத்தர் யூனியன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி 100% லோன் கொடுத்துட்றாங்க. அவர் வந்து டவுன் பேமெண்ட் ஒரு 1.5 lakhs பண்ணிடுறாங்க அப்படின்னா இதுக்கு மேக்ஸிமமாக எத்தனை பர்சன்ட் மேக்ஸிமம் எவ்வளோ வரும்? 5 years வரைக்கும் நம்ம லோன் கனெக்ட் பண்ணி கொடுத்துறாங்க. 5 years வரும். இப்போ இஎம்ஐ எவ்வளோ சார் வரும்? ஒரு 40,000 பே பண்ணுறேன். மந்த்லி லோன் 14,000 பே பண்ணுறேன். மந்த்லி இஎம்ஐ கிளான்ஸா காருக்கு ஜஸ்ட் 14,000 பே பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. ஓகே.